முதல் யுகத்தில் அப்போ இமயமலை வந்து தண்ணீருக்கு அடியில் தான் இருந்தது, கடலில் தான் இருந்தது. அதற்கு பிறகு தான் முதல் யுகம் முடிஞ்ச பிறகு தான் இமயமலையே வெளியே வருது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொதிகை மலை வந்து காலத்தால் இமயமலையை விட பழமையான மலை. அது தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து அந்த 3 பிரளயங்கள் அங்கே தோன்றவில்லை. கடைசி 2 பிரளயங்கள் 2வது யுக முடிவிலையும் 3வது யுக முடிவிலையும் தான் பிரளயங்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றின பிரளயமும் எதை முழுசாக அழிச்சதுன்னா இந்த தென்னிந்தியா பகுதியை தான் அழிச்சதை தவிர வட இந்தியாவில் இந்த பிரளயத்தினால் அழிவு எதுவும் இல்லை. அதனால் தான் இங்கே தான் உயிர் தோன்றுவதற்கு ஒரு குடம் நிறைய அமிர்தத்தை வச்சு அதை உடைச்சி உயிர்களை தோன்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அங்கே வந்து எப்படின்னா அந்த கடல்லேருந்து வெளியே வந்துச்சுதுல இமயமலை, அப்புறம் அங்கே உயிர்கள் தோன்றணும்னா அது உப்பு தண்ணிக்குள்ளே இருந்தது. உடனே அது மனிதர்கள் வாழ தகுந்த இடமாக மாறிவிடாது. அதற்காக என்ன செய்கிறார்கள், வானத்திலிருந்து அங்கே அந்த அமிர்தத்தை தெளித்து விடுகிறார்கள். அப்படி தெளித்து விடுற இடங்கள் தான் 4 இடங்கள் குறிப்பாக பேசப்படுகின்றன. அலகாபாத், இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்கிறாங்களே, அது அலகாபாத், அதனுடைய அந்த காலத்து பெயர் பிரயாக்ராஜ். அலகாபாத் ஒன்று, நாசிக் ஒன்று, ஹரித்வார் ஒன்று, உஜ்ஜயினி ஒன்று. இந்த 4 இடங்கள் சிறப்பாக 4 இடங்கள்லையுமே கும்பமேளாக்கள் கொண்டாடப்படுகின்றன.